ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு எப்படி நம்ம ஊர் ஸ்டைலில் வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருளாக நான் ஒன்று பை பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு 100 ஆயில் சிக்கன் குழம்பு நம்ம ஒரு 2 கிலோ சிக்கனில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 ஆயில் இருந்தாலே போதுமானது. ஏன்னா சிக்கனில் கொழுப்பு இருந்தால் அதுலேருந்து ஆயில் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்றோம். ஓகேங்களா? சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லைட்டாக பரட்டிகிட்டே இருந்தீங்கனாலே நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது எதுக்காக இதெல்லாம் போடுறோம்னா, நம்ம வந்து ஃப்ளேவருக்காக தான், ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பட்டை, கிராம்பு இலைலாம் போடுறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆனியன் வெட்டி வச்சுருக்கோம். அதில் கூட ஒரு 5-6 பச்சை மிளகா. ஆனியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் ஒரு ஆனியன் போட்டிருக்கோம். அதாவது ஒரு 400 கிராம் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா வரும், ஒரு 4லேருந்து 5 போட்டிருக்கோம். தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம் அந்த ரேஞ்சில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி தான் அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயமும் அதேமாதிரி ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸு வெங்காயம். ஓகேங்களா? வெங்காயம்லாம் வந்து நல்லா அந்த கலர் வந்து நல்லா சிவப்பாக ஆகிற வரைக்கும் வதக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் சரி, என்ன ஒரு வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்லா அதோடைய கலர் வந்து ஃபுல்லாக மாறணும். ஓகேங்களா? அந்த பச்சை வாடை போய் நல்லா அது செக்கச்செவேர்னு அந்த அளவுக்கு வரப்போ தான் நீங்கள் அடுத்ததே நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சிவப்பாகிடும். அதேமாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பூண்டு, இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இது நல்லா இதை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது சிக்கன் மசாலா. ஓகேங்களா? சிக்கன் மசாலா எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பவுட்ரு, அதாவது மஞ்சத்தூள் சேர்த்துட்ருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு சில்லி பவுட்ரு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்தாலே போதுமானது. ஓகேங்களா? மசாலா எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கனாலே அந்த மசாலா வந்து ரொம்ப வந்து குயிக்காகவே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 2 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 கிலோ சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேகத்துக்கு ஒரு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண வேகத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ, நம்ம கறிக்குழம்பு பொட்டேட்டோ சேர்க்கும் போது நம்மளுக்கு குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே டைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ஓகேங்களா? நல்லா அது பொட்டேட்டோ, சிக்கன் எல்லாமே நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவராக, நல்ல ஒரு அல்டிமேட்டு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.